படம் ரொம்ப நல்லாவே இருந்தது ப்ரோ. நல்லா எமோஷனலா எல்லா ஆடியன்ஸ்க்கும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சூப்பரா வந்து த்ரில்லரா இருக்கும். நீங்க வந்து த்ரில்லர் மூவி எக்ஸ்பெக்ட் பிடிச்சவங்களா இதுல வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். கிட்ஸ் கூட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கும். அவரோட ஆக்டிங் எப்பவுமே வந்து ஒரு ஷட்டில் ஆக்டிங் மாதிரி இருக்கும். அவரோட ஆக்டிங் எல்லா படத்துலயுமே நம்ம பார்த்துருப்போம். ஒரு ஷட்டிலான ஆக்டிங், ஒரு இதுக்குள்ள ஜோனுக்குள்ள அடங்கின மாதிரியே இருப்பாரு. இந்த படத்துலயும் அதே மாதிரி தான் இருக்காரு. பட் அந்த எமோஷனல்லாம் அவர் கேரி பண்ண விதம் நல்லா சூப்பரா இருந்தது. அது நல்லா அவரோட ஒய்ஃப் சப்போர்ட் பண்ண விதம், எல்லா கேரக்டருமே நல்லா இம்பார்ட்டன்ஸ் மாதிரி காட்டிருக்காங்க. அவங்க கம்மி ரோல் வந்தாலுமே அவங்களால இவர் கொஞ்சம் பூஸ்ட் ஆயிட்டு பண்ற மாதிரி அதெல்லாம் நல்லா எமோஷனலா காட்டியிருக்காங்க. அதான் ரோல்ஸ் எல்லாமே வந்து ஒரே ரோல் வந்து ஒருத்தரால் நடிக்க முடியாது. எப்படி டிஃப்ரெண்டா நடிக்க முடியாது. ஒரே ரோல் 2 படமா நடிக்கலாம். ஆனா அந்த படத்துல என்ன வெரைட்டி காட்டுறாங்கன்றதான் முக்கியம். இவர் வந்து இதுல நல்ல வெரைட்டி காட்டிருக்காரு. இது வந்து ரொம்ப எமோஷனலா இருந்ததால எல்லா ஆடியன்ஸுமே ஒர்க் அவுட் ஆச்சு. நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்தது இந்த மாதிரி படத்துல. மோஸ்ட்லி இந்த மாதிரி அதான் இன்வெஸ்டிகேஷன் படம்லாம் வந்து ஸ்லோவா தான் போவோம். ரொம்ப த்ரில்லா இருக்கிற படம் தான் வந்து ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்னா போவோம். பட் இந்த படத்துலயே வந்து நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்னும் வச்சு, ஒரு லவ்வும் வச்சு, அதனால எமோஷனும் வச்சு எல்லாமே கனெக்ட் பண்ணிருக்கதால எல்லா ஆடியன்ஸ்க்கும் நல்லா செட் ஆகும். அதுதான். இப்ப நாங்க படம் நல்லா இருக்குன்னு சொல்றோம்ல, அதுக்கான இப்ப நாங்க படம் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கான ரீசனே வந்து அவங்க 2 பேரால தான். விக்ரம் பிரபு கூட இந்த படத்துல வந்து அவ்வளவு ஸ்கோப் இருக்காது. இவங்க 2 பேர் தான், புதுமுகம் 2 பேர் பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க புதுமுகம் மாதிரியே இருக்காது. அவங்க 2 பேர் பண்ணது வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸ் மாதிரி இருக்கும். அவங்க 2 பேரோட எமோஷன் வந்து எங்க ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து டச் ஆயிடும். அதனால வந்து நமக்கு ரொம்ப டீப்பா டச் ஆயிடும். அதுதான் ப்ரோ மெயின். அந்த எமோஷனலால தான் வந்து படம் வந்து எல்லாருக்குமே டச்சே ஆச்சு. 2 விதமாவுமே நம்ம கிளைமேக்ஸ்ல வந்து எல்லாருமே கண்டிப்பா அழ வச்சிருவாங்க. 2 விதமாவும் அழ வைப்பாங்க. முதல்ல நெகட்டிவா அழ வைப்பாங்க. நெகட்டிவாவது அதை அப்படியே பாசிட்டிவா மாற்றும் போது நமக்கு ஆனந்த கண்ணீர் மாதிரி வந்துடும். அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதெல்லாம் சொல்லுங்க. என்னதான் ஆகும், நானே அழுதுட்டேன். ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டேன். அப்புறம் பார்த்தா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி அது வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இன்டர்வெல்லுமே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படி சொல்லிட்டு இருந்துச்சு. என்ன ஆகுமோ நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃப்க்கு வந்தே ஆகணும் அந்த மாதிரி இருக்கு. வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ் தான் எனக்கு ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் வந்து அப்படியே அழுதுட்டேன். பயங்கரமா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் பிளஸ் அவங்க லவ் சீன்ஸுமே ரொம்ப எமோஷனலா இருக்கு. அவங்க 2 பேர் லவ் சீன்ஸ் பிளஸ் அந்த விக்ரம் பிரபு வந்து அந்த எமோஷனை காட்டுறது, இந்த பையனுக்காக நம்மளால எதுவும் பண்ண முடியலையே, அந்த ஒரு போலீஸா இருந்தாலும் வந்து நம்ம ஒரு மனிதாபிமானமா இருக்கணும், அது சொன்ன விதம்லாம் அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. போலீஸ்லாம் நம்ம கெத்து கிடையாது. சாங்ஸ் எல்லாம் கூட நல்லா இருந்தது. அதான் மியூசிக்கே சொல்லணும். மியூசிக் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. மியூசிக்கால தான் வந்து படம் வந்து கேரியே ஆகுது. மியூசிக் அதான் சில மியூசிக் டேரக்டர்லாம் நம்ம நோட் பண்ண மாட்டோம். பட் இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட மியூசிக் தான் வந்து படத்தோட சோல் மாதிரி இருக்கு. ரொம்ப பிடிச்சது. அதான் இந்த இயர் எண்டோட வந்த ஒரு